இந்த யோசபாத் ராஜாவை எப்படி, ராஜாக்கள் என்றாலே ஒருவர் யுத்தம் பண்ணி ஜெயிச்சு இடங்களை கூட்டிகிட்டே இருந்த, நிறைய இடத்த சேர்த்துட்டு இருக்கவங்களுக்கு தான் பெரிய ஜெயப்படுவாங்க, அவர் தான் பெரிய ராஜான்னு நினைப்பாங்க. அதே மாதிரி இந்த ராஜாவை எப்படியாவது நம்ம பிடிச்சிடணும், இந்த யூதா ராஜாவை நம்ம பிடிச்சிட்டா நமக்கு அந்த யூதா ராஜ்யம்லாம் நமக்கு கிடச்சிருன்னு சொல்லி யாரெல்லாம் வரா, அம்மோனியர், மோவாபியர், சேயீர் மலை, 3 விதமான கூட்டம் இவருக்கு விரோதமாக என்ன செஞ்சாங்களா, யுத்தத்துக்கு வந்தாங்க. அப்போ இவங்க இந்த ஏராளமான கூட்டம் அவருக்கு வந்தோடனே அவர் என்ன பண்ணுறாரு தெரியுமா, ஐயோ இந்த கூட்டத்துக்கு முன்னால் எனக்கு நிற்கிறதுக்கு என்ன கிடையாது, பலன் கிடையாது, நான் ஒன்று செய்ய போகிறேன், எல்லோரும் வாங்க நம்ம ஒருமனப்பட்டு என்ன செய்வோம், ஜெபம் பண்ணுவோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் விரோதத்தில் ஜெயம் தரும் அபிஷேகம் செயல்பட வேண்டும் என்றால் ஒரு யோசபாத் ராஜா போல் நமக்கு ஒரு மனம் வேணும். ஒரு குடும்பமாக இருந்தாலும் குடும்பத்தில் ஒரு மனமாக இருக்கணும், ஒரு ஐக்கியத்தில் வந்தால் ஐக்கியத்தில் ஒரு மனமாக இருக்கணும், ஒரு சபைக்குள்ளே சபையில் ஒரு மனம். நாம் ஒரு மனமாய் செயல்படும் பொழுது நம்முடைய குடும்பத்தில்